டிஎன்எஸ் செக்ஷன் 64 376 ஐபிசி ரேப் குறித்தான தண்டனையை அது பேசுது. இந்த ப்ரொவிஷனில் கொண்டு வந்திருக்கிற இந்த புது ப்ரொவிஷனில் ரேப்புன்ற அஃபென்ஸுக்கு என்ன தண்டனை, இல்லை எல்லா விதமான ரேப்புக்கும் ஒரே பனிஷ்மெண்ட் அப்படின்னு கேட்டால் இதில் டீட்டெயில் இருக்குது. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தனது போலீஸ் ஸ்டேஷன்லேயே ஒரு பெண்ணிடம் வந்து இந்த ரேப் அக்கரன்ஸை செஞ்சால், ஒரு டீச்சர் தன்னிடம் இருக்க நம்பிக்கையாக வரக்கூடிய ஒரு பெண்ணிட்ட இந்த ரேப்பை வந்து செஞ்சால், ஒரு ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெறக்கூடிய பெண்ணிடம் இந்த ரேப்பை வந்து செஞ்சால், இதெல்லாம் சாதாரண ஒரு ரேப் கேஸாக எடுத்துக்க முடியுமா அப்படின்னா இல்லை. இதற்காக தான் செக்ஷன் 64 பிஎன்எஸில் மிக முக்கியமான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. முதல்ல ஒரு பேசிக் பாயிண்ட் என்ன அப்படின்னா, செக்ஷன் 64 கிளாஸ் 1ல் ரேப் அப்படின்ற குற்றத்திற்கு குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. அது லைஃப் இம்ப்ரிசன் வரைக்கும் செல்ல முடியும். இதில் ஃபைனும் இந்த வழக்கில் விதிக்கப்படலாம். ஆனால் சில சூழ்நிலையில் ரேப் நடந்தால் சட்டம் அதனை இன்னும் சீரியஸாக கன்சர்னோட பார்க்குது. அதுதான் செக்ஷன் 64 கிளாஸ் 2. இப்போ ஒரு முக்கியமான இது என்னென்னா, பொசிஷன் ஆஃப் பவர் ப்ளஸ் கஸ்டடி ப்ளஸ் வல்னரபிலிட்டி ப்ளஸ் சீரியஸ் ஹார்ம், இதுதான் அதோட பிரின்சிபலாக இருக்குது. இந்த 4 ஐடியாஸை நீங்கள் நினைவில் வச்சுக்கிட்டா செக்ஷன் 64 கிளாஸ் 2வை எளிமையாக நம்ம புரிஞ்சுக்க முடியும். முதல்ல போலீஸ் பவர், அதாவது பொசிஷன் ஆஃப் பவர், அதான் போலீஸ் ஆஃபீஸர். ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தன்னோடது போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய அல்லது ஸ்டேஷன் ஹவுசஸ் ப்ரெமிஸ்க்குள்ளே இந்த ரேப் பண்ணுற அக்கரன்ஸை செஞ்சால், அல்லது போலீஸ் கஸ்டடியில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணிடம் இந்த ரேப் பண்ணுற அக்கரன்ஸை செஞ்சால் செக்ஷன் 64 கிளாஸ் 2 பொருந்தும். அதே போல் பப்ளிக் சர்வெண்ட் தன்னோட கஸ்டடியில் இருக்கக்கூடிய பெண்ணிடம் இந்த ரேப் பண்ணுற அக்கரன்ஸை செஞ்சால் இது பொருந்தும். அடுத்தது இதில் ஆர்ம்டு ஃபோர்ஸஸும் பொருந்தும். கவர்மெண்ட் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ஆர்ம்டு ஃபோர்ஸஸை டெப்ளாய் செய்திருக்கிறது. அந்த ஏரியாவில் ஒரு மெம்பர் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் இந்த ரேப் பண்ணுற அக்கரன்ஸில் ஈடுபட்டால் செக்ஷன் 64 கிளாஸ் 2 பொருந்தும். இப்போ இன்னொரு முக்கியமான சுச்சுவேஷன், ஒரு பெண் ஜெயில் அல்லது ரிமாண்ட் ஹோமில் இருக்காங்க, அல்லது ஒரு உமன்ஸ் இன்ஸ்டியூஷனில் இருக்காங்க. அந்த மாதிரி இடங்கள் இருக்கும்போது அங்கே மேனேஜ்மெண்ட் அல்லது ஸ்டாஃபாக இருப்பவர் அந்த பெண்ணிடம் ரேப் பண்ணுற அக்கரன்ஸ் செஞ்சால் செக்ஷன் 64 கிளாஸ் 2 பொருந்தும். ஹாஸ்பிட்டலையும் இதே பிரின்சிபல். ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் அல்லது ஸ்டாஃப் மெம்பர் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணிடம் ரேப் பண்ணுற அக்கரன்ஸை செஞ்சால் இதுவும் அக்ரவேட்டட் கேட்டகரியில் வருது. அடுத்தது மிகவும் இம்பார்ட்டண்டான டேர்ம் என்ன அப்படின்னா, ரிலேஷன்ஷிப் ஆஃப் ட்ரஸ்ட். அதாவது ஒருவர் அந்த பெண்ணுடைய ரிலேட்டிவா இல்லை கார்டியனா அல்லது டீச்சராக இருக்கலாம், அல்லது அந்த பெண்ணின் மீது ட்ரஸ்ட் அல்லது அத்தாரிட்டி வைக்கக்கூடிய ஒரு பொசிஷனில் அவங்க இருக்காங்க. அந்த பொசிஷனை மிஸ்யூஸ் செஞ்சு ரேப் பண்ணுற அஃபென்ஸை செஞ்சால் இதுவும் அக்ரவேட்டட் கேட்டகரியில் வருது. அடுத்தது மிகவும் இம்பார்ட்டண்டான டேர்ம் என்ன அப்படின்னா, ரிலேஷன்ஷிப் ஆஃப் ட்ரஸ்ட். அதாவது ஒருவர் அந்த பெண்ணுடைய ரிலேட்டிவா இல்லை கார்டியனா அல்லது டீச்சராக இருக்கலாம், அல்லது அந்த பெண்ணின் மீது ட்ரஸ்ட் அல்லது அத்தாரிட்டி வைக்கக்கூடிய ஒரு பொசிஷனில் அவங்க இருக்காங்க. அந்த பொசிஷனை மிஸ்யூஸ் செஞ்சு அவர் ரேப் பண்ணுற அஃபென்ஸை செஞ்சால் அங்கேயும் செக்ஷன் 64 கிளாஸ் 2 அப்ளை ஆகும். இன்னும் சில சீரியஸ் சர்க்கம்ஸ்டன்சஸ் இருக்குது. ஒரு பெண் ப்ரெக்னென்ட்னு தெரிஞ்சு ரேப் செய்வது, அவளால் கன்சென்ட் கொடுக்க முடியாது அப்படின்னு தெரிந்தும் அந்த பெண்ணை ரேப் செய்வது, குறிப்பாக வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவங்களை. அந்த பெண் வந்து மென்டல் அல்லது ஃபிசிக்கல் டிசேபிலிட்டியால் பாதிக்கப்பட்டிருப்பதை அறிந்தும் ரேப் அஃபென்ஸை செய்வது, அல்லது கண்ட்ரோல் அல்லது டாமினன்ஸை பயன்படுத்தி ஒரு ரேப் அஃபென்ஸை செய்வது, இது எல்லாமே செக்ஷன் 64 கிளாஸ் 2ல் குறிப்பிடக்கூடிய சர்க்கம்ஸ்டன்சஸ். இதில் இன்னும் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, ரேப் செய்யும்போது அந்த பெண்ணுக்கு கிரீவியஸ் பாடிலி ஹார்ம் ஏற்பட்டா, அல்லது அவளை மெய்ம் அல்லது டிஸ்ஃபிகர், அதாவது சிதைக்கிறது, மூஞ்சியை சிதைக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சா, அல்லது அந்த பெண்ணுடைய லைஃபுக்கே ஆபத்து ஏற்படுத்தினா சட்டம் இதையும் அக்ரவேட்டட் சர்க்கம்ஸ்டன்சஸ் அப்படின்னு பார்க்குது. அதாவது மோசமான